ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பருக்கு அன்பர்களே, இறைவன் திருவருளால் இனிதே இந்த நாளை தொடங்குவோம். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருவம்மானை பாடலை பாடும்போது இது பெண்களுக்காக மாணிக்க வாசகர் இயற்றியிருப்பாரோ என்ற ஐயம் நமக்கு வருகின்றதல்லவா? ஆனால் இளமகளிர் இறை சிந்தனையில் ஈடுபடுவது அவசியம் என அவர் கருதித்தான் இந்த திருவம்மானை பாடல்களை அவர் இயற்றியிருக்கிறார். திருவம்மானையில் இறைவனுடைய கோலத்தையும் எழுந்தருளி இருக்கும் திருத்தலங்களையும் அடியார்களின் இயல்பையும் அவர்கள் இறைவன் திரு அருளால் பெறும் அனுபவத்தையும் தனக்கு நேர்ந்த திருவருள் அனுபவத்தையும் கூட இந்த பாடல்களில் அனுபவ விளக்கமாக அருளியிருக்கிறார். சிவபெருமானின் வடிவத்தை விவரிக்கையில் திருவடி, முக்கண், செக்கச் சிவந்த மேனி, அதில் விளங்கும் திருநீறு, திருமுடியில் பிறைச்சந்திரன், ஆகாய கங்கை, மந்தார மாலையும் கொன்றை மாலையும் அணிந்த அவன் செம்பொன்னை, ஒளி வீசும் மேனியாயிருந்தாலும் கரிய திருக்கழுத்து என்று பலவாறு விளக்குகிறார். இப்படியெல்லாம் உருவகப்படுத்தி இறைவனுடைய உருவத்தை மனதில் கொண்டு வந்து திருவம்மானை பாடல்களை பாடி நீக்கமர நிறைந்த இறைவனை மனதில் இருத்துவதற்கு என்ன வழி என்று கண்டுபிடித்து இந்த பாடல்களை ஏற்றிருக்கிறார். இவ்வளவு அருமையான பாடலை நாம் சிவசித்தர் ஐயார் தாமோதரன் அவர்கள் பாட கேட்போம். அதன் பின்னர் பாடலின் பொருள் உணர்வோம். மைபொலியும் கண்ணே கேள் மாலையனோடிந்திரணோ, எப்பிறவியும் தேட எண்ணையும் தங்கின்னருளா, இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவமே காத்து மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் மெய்யே நிலை பேராய், எப்பொருட்கும் தானேயாவைக்கும் வீடாகும் அப்பொருளாம் நம் சிவனை பாடுதுங்கான் அம்மானாய். என்ன நண்பர்களே, பாடலை கேட்டீர்களா? இப்பொழுது பதவாரியான பொருள் பார்ப்போம். மைப்பொலியும் கண்ணி, மை விளங்குகின்ற கண்ணை உடைய பெண்ணே கேள். மால் அயனோடு இந்திரனும் எப்பிறவியும் தேட, எல்லா பிறவிகளிலும் தன்னை தேடவும் அவர்களுக்கு கூட தோன்றாமல் தன் இன்னருளால் தனது இனிய திரு அருளினாலே என்னையும் இப்பிறவி ஆட்கொண்டு, ஏனைய அடியார்கள் போல என்னையும் இப்பிறவியிலே உருவாய் வந்து ஆண்டு கொண்டு இனி பிறவாமே காத்து மேலே பிறவி ஏற்படாத வண்ணம் என்னை காப்பாற்றி மெய்ப்பொருட்கள் தோற்றமாய் மெய்யான பொருளை அறியும் அறிவினிடத்து விளங்குபவனாய், மெய்யே நிலை பெயராய், மெய்ப்பொருளாம் தன்மை ஒன்றே நிலை பெறுவதற்கு இடமானவனாய், எப்பொருட்கும் தானேயாய், எல்லா பொருள்களுக்கும் முடிவிடமாய் உள்ளதாய், அப்பொருளாம் அத்தகைய பரம்பொருளாகிய நம் சிவனை, நம் சிவபெருமானது புகழை அம்மானாய், அம்மானை பாட்டாக பாடுவோம் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள் நீங்கி மெய்ப்பொருளை உணர்வாரது மெய் அறிவிலே விளங்கி தோன்றுவான் இறைவன். பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையை பற்றித்தான் கூறுகிறார். மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் என்று சொல்லுகிறார். பிற பொருள்களில் மெய்த்தன்மை நிலையில்லாது நீங்க பொய்த்தன்மையே நிலை பெறும். அதனால் இறைவனிடத்தில் மட்டும் மெய்த்தன்மை ஒன்றே நிலை பெறும். அதனால்தான் மெய்யே நிலைபெயராய் என்றும் கூறுகிறார். சடமும் சித்துமாகிய எல்லா பொருள்களுக்கும் ஆதாரமாய் நின்று காத்தலால் எப்பொருட்கும் தானேயாய் என்று சொல்கிறார்.
உயிரில் உள்ள பொருள்களுக்கும் உயிர் இல்லாத பொருள்களுக்கும் முடிவான இடம் இறைவனே ஆதலின் யாவைக்கும் வீடாகும் என்று சொல்கிறார். இதனால் இறைவனுடைய வியாபித்திருக்கும் தன்மையும் இங்கும் சிவன் நிறைந்திருப்பதையும் இந்த பாடலில் விளக்கியிருக்கிறார் மாணிக்க வாசகர். என்ன அருமையான பாடல் பாருங்கள். இத்தகைய பாடல்களை இன்னும் அடுத்த பகுதியிலும் காண்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஓம் நமசிவாய. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.